பாண்டியன் வீட்டுல இருந்து மயிலையும் அவங்க குடும்பத்தையும் வெளியில அனுப்பிச்சிடுவாங்க. ஆனாலும் மயிலோட அம்மா லேட்ல கிளம்புவாங்களா என்ன? ஏற்கனவே ப்ரோமோல காட்டிட்டாங்க. மயிலோட அம்மா அவ்வளவு ஈஸியில கிளம்ப மாட்டாங்க. வெளியில போய் கத்துக்கிட்டே இருப்பாங்க. என் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, நல்ல குடும்பம் இங்க வந்து கொடுத்தேனே, இப்படி வெளியில அனுப்பிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துவாங்க. அதனால அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாரும் வந்துருவாங்க. குமார் வீட்டுல எல்லாருமே வெளியில தான் நிற்பாங்க. சக்திவேல் சும்மா இருக்காம நான் போய் கேக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு. மாறி முத்துவேல் கிட்ட, மாமா வேண்டாம்னு சொல்லுங்க, கேட்க வேண்டாம்னு சொல்லுங்க, பிரச்சனை ஆகும், வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யார் சொல்லியும் கேட்க மாட்டாரு. சக்திவேல் போய் என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. மயிலோட அம்மா அவர்கிட்ட, உங்க தங்கச்சியும் இந்த குடும்பமும் தாங்க பிரச்சனை. என் பொண்ண கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட்டாங்க. ஒரு நாள் கூட இந்த வீட்டுல என் பொண்ணு நிம்மதியா இல்ல. இவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா, இப்படி கொடுமைப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசுவாங்க. சக்திவேல் அவங்க கிட்ட, ஏமா இங்க நின்று குய்யோ முய்யோன்னு கத்திக்கிட்டு இருக்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, வரதட்சணை கொடுமைன்னு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஐடியா கொடுப்பாங்க. மயிலோட அம்மாவும் கண்டிப்பா பண்ணுவேன், சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சும்மாவே எகிருவாங்க. யாராச்சும் சப்போர்ட்டுக்கு இருந்தா கேட்கவா வேணும்? அதுவும் இல்லாம சக்திவேல் அவங்க அம்மா கிட்ட மேலும் மேலும் இந்த குடும்பத்தை பத்தி, பாண்டியன் குடும்பத்தை பத்தி தப்பா பேசுவாங்க. குழலி, கோமதி, கதிரி எல்லாருமே எகிர, பாண்டியன் எல்லாத்தையுமே நீங்க அமைதியா இருக்கணும், என்ன பேசினாலும் வெளியில போக கூடாதுன்னு அமைதிப்படுத்த, சக்திவேலும் சும்மா இருக்காம மேலும் மேலும் பாண்டியனை கேவலப்படுத்த, பொறுத்துக்க முடியாத பாண்டியன் பொங்கி எழுந்து கதவை திறந்து வெளியில வந்து சக்திவேலை ஒரு எட்டு எட்ட, முத்துவேலு பாண்டியனை, என் தம்பியை ஏன் அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சு அடிக்க, ஒரே ரெண்டு குடும்பமும் ஒரு ரகலைதான் பாத்துக்கோங்க. குடும்பமா சண்டை போடுறது பாக்குறதுக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது. நமக்கு மட்டும் இல்லைங்க, மயிலோட அம்மாவுக்கும் தான். ரெண்டு குடும்பமும் மாறி மாறி சண்டை போடுறத பார்த்ததோ ரொம்ப சந்தோஷமா, ஏன் மயிலு, உன் மாமா கிட்ட போய் கெஞ்சு, எப்படியாவது வீட்டுக்குள்ள சேர்த்துக்கோங்கன்னு கெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் கேப்ல உள்ள நுழைக்க, எல்லாரும் மும்முரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, குமாரும் அடிதடியில இறங்க, கதிரும் அடிதடியில இறங்க, குமாரோட அப்பத்தா எல்லாரும் சண்டையை நிறுத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, மயிலு மட்டும் அவங்க மாமா கிட்ட, மாமா என்னை ஏத்துக்கோங்க மாமா, இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க மாமான்னு கெஞ்ச, சரவணன் முடியவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, எல்லாரும் அமைதியா இருப்பாங்க. அப்ப சரவணன் மயிலு கிட்ட, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதான், முதல்ல வெளியில போ, இங்க இருந்து வெளியில போன்னு விரட்டி விட, மயிலோட அம்மாவும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் என்ன பிரச்சனைனாலும் பேசி தீர்த்துக்கலாம், முதல்ல மயில உள்ள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, குழலிக்கு ரொம்ப கோவம் வந்து நடந்த எல்லா உண்மையும் வெளியில சொல்ல, சீ இப்படியுமா இருப்பாங்க, மாசமா இருக்கான்னு கூடவா பொய் சொல்லுவாங்க, படிப்பை மறைச்சு வயசை மறைச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் என்னம்மா நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்ல, பாண்டியனும் மயிலையும் மயில அம்மா அப்பாவையும் அங்க இருந்து போச்சுன்னுவாரு. அவங்க முடியவே முடியாது, அவ்வளவு ஈஸியா நீங்க என் பொண்ணெல்லாம் வெளியில அனுப்பிட முடியாது, என் பொண்ணை வாழ வைக்க எந்த எல்லைக்கும் போவேன், போலீஸ் கோர்ட்டுன்னு உங்க குடும்பத்தை இழுத்து விடுவேன், என் பொண்ணை வெளியில அனுப்பிச்சிட்டு நீங்க நிம்மதியா இருக்க முடியாது, ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேன்னு சவால் விடுவாங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லையா, ஆனா போலீஸ் கோர்ட்டுன்னு இவங்க இழுத்து விட்டுட்டு சும்மா இருப்பாங்களாம். பாண்டியனும், உன்னால ஆனதை பாத்துக்கோ போமா, இவ்வளவு பிராடுத்தனத்தையும் பண்ணிட்டு எவ்வளவு தைரியமா பேசுற, நீ ஆனதை பாத்துக்கோ, நாங்களும் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால மயிலும் அவங்க அம்மா அப்பாவும், இப்போதைக்கு நாங்க போறோம், ஆனா மொத்தமா போயிடுறோம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவாங்க. அத்தோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சதுங்க. கண்டிப்பா மீனா சும்மா இருக்க மாட்டாங்க, அந்த நகை விஷயத்த சொல்லுவாங்க. ஆனா சொன்னாலுமே மயில் வீட்டுல மயிலோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, 80 சவரன் நாங்க தங்கம் தான் போட்டோம், இவங்கதான் கவரிங்கா மாத்திருக்காங்கன்னு அடிச்சு சொல்லுவாங்க. வேணும்னா பாருங்க. அதனாலதான் ஆனா முன்னாடியே சாட்சிக்கு மீனாவும் ராஜியும் இருக்காங்க. ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.